Hi guys, நாங்க உதிரன் and hello viewers. இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருமந்திர சாங் என்ன அப்படின்னா, அது இருகுருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருகுணர் வாயுணர் வாய் வேதத்துள் ஓங்கி வெறுகுரு வாகிய வேதியர் சொல்லும் கருங்குரு வாய் நின்ற கண்ணனுமாமே அப்படிங்கிறது இந்த பாடல். இந்த பாடலுடைய பொருள் என்ன, அதோடைய சயின்டிபிக் மீனிங் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மீனிங் என்ன அப்படின்னா, இரு குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே அப்படின்னா, இரு குரு, அதாவது which means இது வந்து இரண்டு வகையான ஒரு ஸ்டேட்ல வந்து மீன் பண்றாங்க. சிவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேதங்களுடைய ரெண்டு ஸ்டேட்ல சொல்றாங்க. ரெண்டு ஸ்டேட் என்ன வேதங்கள்ல அப்படின்னா, ஒண்ணு வேதத்தோடைய அழகு, இன்னொன்னு வேதத்தோடைய ஒழுங்கு. இந்த இரண்டுமே இரு குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே அப்படின்னா, எழில் வேதம் அப்படின்னா அழகு மிகுந்த வேதம், அதாவது சிவனை சொல்றாங்க. சிவன் கிட்ட இருந்தாலும் அந்த வேதம் அப்படிங்கிற விஷயம் வந்தது. அந்த ஒரு வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கு வேண்டாம் அந்த வேத புத்தகங்கள் இருக்கு இல்லையா, என்னென்ன செய்யணும், இப்படி எல்லாம் அது நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே சொன்னது சிவன் அப்படின்னும், அந்த சிவனுக்குள்ள இந்த ரெண்டும் அடக்கம், அவருக்குள்ள இருக்க அந்த வேத அழகும் வேத ஒழுங்கும் இவருக்குள்ளே அடக்கம் அப்படிங்கிறது தான் வேதம் அப்படிங்கிற சிவன் தான் அப்படிங்கிறத மீன் பண்ணி சொல்றாரு திருமூலர். ஸோ இருகுருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருகுணர் வாயுணர் வாய் எழில் வேதத்துள் ஓங்கி அப்படின்னா என்னன்னா, உருகுணர் வாயுணர் அப்படின்னா ஒரு சிவனை பத்தி போற்றி புகழ்றாங்கல்ல, அவங்க வந்து அத ஒரு தெய்வீக எண்ணத்தை வந்து யோசிச்சு உணர்ந்து அதனால ஒரு பூரிப்படைஞ்சு வராங்கல்ல, உருகி போறாங்கல்ல, உருகி பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உருகுணர் வாயுணர் வாய் அப்படின்னா அப்படி உருகி இருக்கவங்க, அப்படி அன்பால இருக்கிறவங்க தான் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட் ஆஃப் ஞானத்தை வந்து அடைவாங்கன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இன்டெலிஜென்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்டுக்கு போய் அந்த ஸ்டேட்ல இருந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தான் வேதமா மாறுது, அவங்க சொல்லக்கூடிய தத்துவங்கள் தான் வேதங்களை இன்னும் வளர்க்குது அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு. இருகுருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருகுணர் வாயுணர்வாய் எழில் வேதத்தில் ஓங்கி, அது அடுத்து அப்படித்தான் வளருது அப்படிங்கிறத திருமூலர் சொல்றாரு. உருகுணர் வாயுணர் எழில் வேதத்தில் ஓங்கி வெறுகுரு வாகிய வேதியர் சொல்லும் அப்படின்னா, வெறுகுரு அப்படின்னா வெற்றுமையை வெற்றுமை அப்படிங்கிறது இங்க எதை குறிக்குது அப்படின்னா, மனசை குறிக்குது. அதாவது கல் போன்ற மனசு, எதுவும் கள்ளங்கம்பளம் இல்லாத மனசு, நல்லது கெட்டது ரெண்டுமே இல்லாம ஒரு நார்மல் நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், எதை பத்தி சிந்திக்காம எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாத ஒரு ஸ்டேட்டை வந்து மீன் பண்றாங்க. அந்த ஒரு வெறுகுருவாகிய வெற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு குரு சொல்லக்கூடிய வெறுகுருவாகிய வேதியர் சொல்லும், இந்த வேதங்களை கற்று தெரிஞ்சவங்கள வேதியர்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய வெறுகுருவாகிய வேதியர் சொல்லும் கருகுரு வாய் நின்ற கண்ணனுமாமே அப்படின்னா, கருகுரு அப்படின்னா கரு, ஒரு விஷயத்தோடைய கருன்னு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு பேஸ், ஒரு சீட்னு ஒரு ஸ்டேட் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேஸ் யாரு அப்படின்னா சிவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க திருமூலர் சொல்றாரு. அந்த ஒரு பேஸ், அந்த ஒரு கரு அப்படிங்கிறவர் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் கண்ணனா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணன் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, விஷ்ணுவை மீன் பண்ணல. கண்ணன் அப்படிங்கிறது கண்ணுக்கு கண்ணா இருந்து உள்ளார்ந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அரவணைப்போட பாதுகாக்கக்கூடிய ஒருவரா சிவன் இருக்காரு அப்படின்னு சொல்லி சைவ நெறிப்படி பார்த்தா இப்படிதான் எடுத்துக்கலாம் மீனிங்க. அண்ட் இதுதான் அந்த பாடலுடைய பொருள். இன்னொருக்கான அந்த பாடல நான் பாடி காமிக்கிறேன். இரு குருவாம் எல் வேதத்தின் உள்ளே, அதாவது அந்த வேதத்துடைய அழகும் ஒழுங்கும் இருக்கிற ஒருவர் சிவபெருமான். உருகுணர் வாயுணர்வாய் வேதத்துள் ஓங்கி வெறுகுரு வாகிய வேதியர் சொல்லும் கருகுருவாய் என்ற கண்ணனுமாமே. இதை நான் எப்படி சயின்டிபிக்கலா பாக்குறேன், இதுல இருக்கக்கூடிய மீனிங் என்ன நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இருகுருவாம் எழில் வேதத்தின் உள்ளே அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமே, எல்லா ஃபீல்டுமே, நீங்க வந்து நம்ம சுத்தி நடக்கிறது மட்டும்தான் உலகம்னு கிடையாது, பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துட்டே தான் இருக்கு. சில இடங்கள்ல ஸ்டார்ஸ் அழிஞ்சு போகுது, சில இடங்கள்ல ஸ்டார்ஸ் ரீபார்ன் ஆகுது, சன்ஸோடைய பவர் ஃபியூல் கம்மியாகுது, கிராவிட்டி இருக்கு, அப்படி ஒரு கேலக்சி உருவாகுது, கேலக்சி ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று இடிக்குது, இப்படின்னு பல விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு காமனா இருக்கிறது என்னன்னா, ஒரு ஒற்றை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, யூனிஃபைட் ஃபீல்ட் ஈக்குவேஷன் சொல்லி சயின்ஸ்ல சொல்லுவாங்க. அதுதான் வந்து காலங்காலமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க அந்த ஈக்குவேஷனை உருவாக்குறதுக்காக. ஏன் அப்படின்னா, அதுக்கு ஏன் அவ்வளவு மவுஸ் அப்படின்னா, அந்த ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து தான் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ஈக்குவேஷன் மூலியமா சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ சிம்பிளா நம்மளை சுத்தி நடக்கிற இந்த மொபைல் போன்ஸ்ல இருந்து இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் பிரின்சிபல்ல ரன் ஆயிட்டு இருக்கிறது தான். அந்த பிரின்சிபல் இல்லைன்னா அது எதுவும் ஒர்க் ஆகாது. அந்த பிரின்சிபல் கண்டுபிடிச்சதுனாலதான் நம்ம எல்லாரும் இவ்வளவு இதா யூஸ் பண்றோம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே அந்த மாதிரி ஒரு கோர் கான்செப்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் அதோட ஆரிஜின்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்ற ஒரு ஈக்குவேஷன் ஈவன் நம்மளோட ஹியூமன் எவல்யூஷன் வரைக்கும் சேர்த்து சொல்ற ஒரு ஈக்குவேஷன் தேடிட்டு இருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்கல. என்னுடைய முயற்சி அதுலதான் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கடவுள், இந்த பிரபஞ்சத்துடைய கடவுள். நாங்க பாக்குறது யூனிஃபைட் ஃபீல்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதுல இருந்து தான் எல்லாமே உருவானது அப்படிங்கிறது தான் நான் அதுல பாக்குறேன் ஃபர்ஸ்ட் வரைக்கான பொருளா. அதுல இருந்து நம்ம எல்லாமே டிரைவ் பண்ணிக்கலாம். பிசிக்ஸ்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவிட்டி பிரின்சிபலா இருக்கட்டும், இதே அதுலயே நான் சொல்றேன்னா எல்லாமே, அதாவது இருகுருவம் எழில் வேதத்தின் உள்ளே ஒரு சிவன் கிட்ட இருந்து தான் எல்லா விஷயமும் தோன்றுறது அப்படின்னா, சிமிலர் அதே மாதிரி தான் ஒரு சிம்பிள் அந்த யூனிஃபைட் ஃபீல்ட் ஈக்குவேஷன் கிட்ட இருந்து தான் எல்லாமே உருவாகுது. மேத்தமெட்டிக்கலா நான் சொல்ல ட்ரை பண்றேன். அப்படிதான் வந்து வருது அப்படிங்கிறது தான் இந்த முதல் வரிக்கான பொருள். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, உருகுணர் வாயுணர்வாய் எழில் வேதத்தில் ஓங்கி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விச் மீன்ஸ் உருகுறது மீன்ஸ் நம்ம எமோஷனலா இருக்கணும்னு அர்த்தம். பட் அது மூலியமா நமக்கு ஒரு நாலேஜ் வந்து உள்ள கிரியேட் ஆகுதுல்ல. அவங்க வந்து ஒரு விஷயத்தை போதிக்கிறாங்கல்ல, வேதங்கள் எழுதினவங்களும் மனுஷங்க தானா, அவங்க ஒரு ஸ்டேட் அடைஞ்சு அது மூலியமா ஒரு விஸ்டம் கெயின் பண்ணி அது மூலியமா தான் அவங்க ஷேர் பண்றாங்க. ஸோ இது என்னன்னா ஹார்ட் பிரெயின் கொஹிரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சிம்பிளா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து யாரையும் நம்ம பாக்குறோம், நம்ம பிடிச்சி போச்சு அப்படின்னா ஹார்ட் பீட் துடிக்கும். ஏதோ தப்பு பண்ணிட்டோம் மாட்டிக்கிட்டோம்னா ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து என்னன்னா நம்ம பிரெயினோட ஒர்க் தான். இங்க ஒரு நர்வ் சிஸ்டம் இருக்குது. ஆக்சுவலா அதோடைய ஃபங்க்ஷனை ஹார்ட்டை வந்து இப்படி பண்ணலாம். அது பேர் வேகஸ் நர்வ்னு சொல்லுவாங்க. அந்த நர்வ் ஹார்ட்டையும் பிரெயினையும் இணைக்கக்கூடிய ஒரு நர்வ் சிஸ்டம். இது வந்து நம்ம நார்மலான ஸ்டேட்ல நீங்க கவனிக்கிற ஸ்டேட்லயே வச்சுக்கிட்டோம், இல்ல ஒரு விஷயத்த படிக்கிறீங்களா, இல்ல ஏதோ ஒரு போன் பண்றீங்க அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்லயும் ஹார்ட் பீட் நார்மலா இருக்கும். ஆனா நீங்க தூங்குற பட்சத்துல ஹார்ட் பீட் ரொம்ப லோ ஆயிடும். அந்த ஸ்டேட்ல நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டியும் கம்மியாக ஆரம்பிக்கும். பிரெயினோட ஆக்டிவிட்டி கம்மியாகிற பட்சத்துல தான் அது ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி பண்றப்ப மட்டும்தான் நம்மளால பாத்தீங்கன்னா முழுமையா ஒரு பிரெயினுக்குன்னு ஒரு டெஸ்ட் நம்ம கொடுத்த மாதிரி அது மாறும். இதான் ஹார்ட் பிரெயின் கோஹெரன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்ல வந்து ரொம்ப காமா ஹார்ட்டும் பிரெயினும் ஒரு ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த வேகஸ் நம்மளுக்குன்னு ஒரு டோன் இருக்கும். அது லோ ஆச்சு அப்படின்னா நம்மளால ஃபோக்கஸ்னஸ் அதிகமாகும், நம்மளால அமைதியா இருக்க முடியும் அப்படிங்கறத நான் மீன் பண்றேன். அது அப்படி இருக்க ஸ்டேட்ல தான் நம்மளால ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் அமைதியா இருந்தா தான் நமக்கு பல சிந்தனைகள் வரவும் செய்யும் இல்லையா? ஸோ அதுதான் நான் இதுல மீன் பண்றேன். வெறுகுருவாகிய வேதியர் சொல்லும். ஆக்சுவலா அந்த பாடல் மீனிங்லேயே பாத்தீங்கன்னா வெறுகுரு அப்படிங்கிறது வெற்றுமையை மட்டும் குறிக்காது, அவங்க சொல்லக்கூடிய அந்த உண்மைகள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா இந்த பிறப்பு இறப்பு கர்மா அப்படின்னு நம்ம சொல்றப்ப மாயை இதெல்லாம் சொல்றப்ப நம்மளுக்கு ஒரு அதெல்லாம் வந்து அழுத்தமா சொல்றாங்கல்ல, நீ செஞ்ச செயலுக்கு வினை வரும், அதுக்கேற்ற பயன் தான் கிடைக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான், நம்ம பூர்வ ஜென்மோ கர்ண ஜென்மோ இறப்பு பிறப்புங்கிறது ஒரு மாயை அப்படின்லாம் சொல்றப்போ நம்ம அது உண்மையா இருந்தா அது எவ்வளவு பெரிய என்ன சொல்றது, உண்மையா இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு ஒரு பயம் மட்டும், ஐயோ நான் தப்பு பண்ண திருப்பி எனக்கு அந்த தப்பு வந்து என்னையே வந்து பாதிக்குமோ அப்படிலாம் யோசிப்போம்ல. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான உண்மைகள் எல்லாம் வந்து அவங்க சொல்றக்கூடிய விஷயங்கள் இருக்குது அந்த வெறு குரு, விச் மீன்ஸ் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம சிந்திக்கிறவங்க. அதே மாதிரி நீங்க சயின்டிபிக்கலா பாத்தீங்க அப்படின்னா வெறு குருங்கிறது இந்த யூனிவர்சலோடைய சில ஒரு மிஸ்டீரியஸான ஈக்குவேஷன்ஸ் தான். ஐன்ஸ்டீன் வந்து பாத்தீங்கன்னா அவர் காலத்துல அவர் யோசிச்சு கண்டுபிடிச்ச ஒரு ஈக்குவேஷன் தான் ரிலேட்டிவிட்டி பிரின்சிபல். இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அப்சல்யூட் கிடையாது, ஒரு சரியான டைம் கிடையாது. இங்க பிரபஞ்சம் முழுக்க வேற வேற டைம்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லைட்டோட ஸ்பீட்ல வந்து இந்த நம்மளுடைய கேலக்சி இருக்கு, மில்கி கேலக்சின்னு. இந்த கேலக்சி நீங்க லைட்டோட ஸ்பீட்ல போய் டிராவல் பண்ணி சுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் ஆகும். நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை இந்த யூனிவர்ஸ் மொத்தத்தையும் நீங்க சுத்தி வரப்ப, அதுவும் ஒளியோட வேகத்துல சுத்தி வரப்ப அது ரொம்ப நாள் ஆகும் ஆக்சுவலா. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இல்லாட்டி இப்படி வச்சுக்கோமே, நீங்க வந்து ஜூபிட்டருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜூபிட்டர்ல நீங்க இருக்கீங்க, இப்ப ஜூபிட்டர்ல இருந்துட்டீங்கன்னா ஒரு நாள் 24 மணி நேரம் ஒரு வாட்ச் போட்டுருப்பாங்க, 24 hours நீங்க ஜூபிட்டர்ல இருந்துட்டீங்க. இருந்து முடிச்சுட்டு நீங்க திருப்பி நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா, இடத்துல உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஹலோ எப்படா இருக்க, நேற்று தான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் 2 டே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். நீங்க ஒரு நாள் அப்படிங்கிறது இங்க பல வருடங்கள் ஓடி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேலக்சில இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஒரு அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குல்ல பூமி, எதுவுமே கனெக்ஷனே இல்லாம இது ஒரு கர்வ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அதெல்லாம் ஃபேக்ட் தான். அதை வச்சுதான் நம்ம சேட்டலைட்டா ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்ல பயங்கரமான உண்மைகள்லாம் கூட அதுல இருக்கு அப்படிங்கிறது ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி சொல்லும். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு பயம் உண்டாக்கக்கூடிய உண்மைகள் அப்படிங்கிறத இந்த ஒரு வரியில இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். கருகுரு வாய் நின்ற கண்ணனுமாமே. கரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பேஸா இருக்கக்கூடிய ஒரு கோர் ஐடியாலஜி. இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹியூமன்ஸா இருக்கட்டும் அனிமல்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் லிவிங் ஆர்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து டிஎன்ஏ தான். டிஎன்ஏ இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்தா பல இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து அதுல இருந்து தான் ரெப்ளிகேட் ஆகி அது மேலும் மேலும் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகும். ஸோ அதுதான் வந்து பேஸ் டிஎன்ஏ லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு. என்டையர் யூனிவர்ஸுக்கு வந்து யூனிஃபைட் ஃபீல்ட் ஈக்குவேஷன் மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து அதை நம்மள மேலும் டெவலப் பண்ணி கொண்டு என்ன சொல்றது எல்லாத்துக்கும் ஒரு பேஸா தானே இருக்கு.
ஸோ அதுதான் வந்து இதுல இருந்து எடுத்துக்கிறேன், கருகுருவாகிய கண்ணனுமாமே, விச் மீன்ஸ் அந்த யூனிஃபைடு ஈக்குவேஷன்ஸ் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. பட் அதுல இருந்து தான் எல்லாம் ஒவ்வொன்றா டெவலப் ஆகி வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சயின்டிபிக் இன்டர்பிரேஷனா இந்த சாங்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ see you next time. டாடா, பை.